தென் மாவட்ட அரசியலில் நீங்கள் வந்து கீழேருந்து ஒரு ஏழ்மலையிலேருந்து வந்துட்டீங்க. தாவேகாவினரை கொல்ல முயற்சி. ஏன்னா என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனவனை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். விஜி சரவணன் வாக்குமூலம். இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மெட்டிக் ஆதாரம் இருக்குது. திமுக அழிய போகிறதா? ஏன்னா நான் படுற பாடு இந்த ஏழ்மலையிலேருந்து வந்ததுனால தான். இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆனதுனால என்னை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தாவேக எம்எல்ஏ விஜி சரவணன் தன்னை திமுகவினர் கொல்ல முயற்சி செய்வதாக பகிரங்க வாக்குமூலம் அளித்திருக்கார். அவர் அளித்த வாக்குமூலத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக அரசியலில் மூளை முடுக்கெங்கும் அனைவரது காதிலும் குதிரை பேரத்தின் செய்தி இரத்தத்தை வரவழைக்கும் வகையில் அரசியலாளர்களின் நாடி நரம்பு வரை கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருது. கடந்த சில வாரங்களாக குதிரை பேர விவகாரம், இது என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா அல்லது எங்கள் அப்பன் வீட்டு சொத்தா, ஒவ்வொருத்தரா அதிமுக, திமுக, தாவேக போன்ற கட்சிகளிலிருந்து நாளுக்கு நாள் குதிரை பேரம் என்ற மாபெரும் சர்ச்சை கிளப்பி வர்றாங்க. முதல்ல குதிரை பேரத்தின் பிள்ளையார் சுழி தொடக்கத்தை பார்த்தரலாம். ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா ஆட்சியை கவிழ்க்க ரூபாய் 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக புகார் அளித்த நிலையில் தற்போது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேக எம்எல்ஏ விஜி சரவணனும் அதிர்ச்சி குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கார். இந்நிலையில் திமுகவை குறிவைத்தே இந்த புகார்கள் முன்வைக்கப்படும் என்ற நிலையில் செந்தில் பாலாஜி தலைமறைவாகி இருப்பது திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தனர். இதையடுத்து தாவேக மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா சட்டசபையில் தாவேக அரசுக்கு எதிராக செயல்படுமாறு கூறி தன்னிடம் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக திருவல்லிக்கேணி போலீஸில் புகார் அளித்திருக்காங்க. அந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருது. இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் தன்னை காவல்துறையை பயன்படுத்தி மிரட்டுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல் திமுக எம்எல்ஏ கருணாநிதியும் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தரப்பில் இருந்து மிரட்டல் வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பரபரப்பான சூழலில் தற்போது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேக எம்எல்ஏ விஜி சரவணன் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கார். செய்தியாளரிடம் பேசிய அவர், நான் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றி வருவதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை குறிவைத்து தாக்குறாங்க. மிகவும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து எம்எல்ஏ ஆகியுள்ளதால் நான் அரசியலில் வளரக்கூடாது என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு செயல்படுகின்றனர் என்றார். ஏன்னா என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனவனை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எதிர்த்து நீ எதிராக வரைஞ்சு நான் தான் வண்டியை ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோடய கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் அந்த என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க அன்றைக்கி நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நான் எதார்த்தமாக நடந்துச்சா இல்லை எனக்கு சரியா, இது வந்து முழுக்க எனக்கு வந்து நிறைய ஒரு தவறுகளை, அதாவது இந்த மக்கள் குறைகளை கையில் எடுக்கிறனால நிறைய எதிர்ப்பு கொண்டு. மேலும் பலர் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு ரூபாய் 30 கோடி, ரூபாய் 50 கோடி, ரூபாய் 100 கோடி வரை தருகிறோம், திமுகவுக்கு வந்துவிடுங்கள், இல்லையென்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் இணைந்து என்னை அரசியல் ரீதியாக அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கார். தொடர்ந்து பேசிய விஜி சரவணன், என்னிடம் ரூபாய் 30 கோடி பேரம் பேசியதற்கான ஆதாரம் உள்ளன. நெல்லையைச் சேர்ந்த ஒரு தியேட்டர் உரிமையாளரும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடன் தொடர்புடைய 4 பேரும் என்னிடம் பேசியிருக்காங்க. அந்த தொலைபேசி உரையாடல்களின் பதிவு உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் வைத்திருக்கேன். எனது எம்எல்ஏ அலுவலகத்துக்கே வந்து மிரட்டினர் என்றும் கூறினார்.
நான் தொடர்ந்து அங்கே என்ன தான் எனக்கு இது பண்ணாலும் நான் தொடர்ந்து மக்கள் பணிக்கு இது பண்ணுவேன். அதேமாதிரி இந்த 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட வந்து ஆதார் இருக்குது. அதை நெல்லை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மெட்டிக் ஆதார் இருக்குது. என்கிட்ட கால் பண்ணது, என் கூட இருக்கவங்கள்ட்ட பேசினது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஒன்று இங்கே வந்துரு, இல்லை நாங்கள் அழிச்சிருவோம், இந்த ஒரு டார்கெட்டில் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், நான் ஒரு அடிமட்டத்திலேருந்து ஒரு ஏழ்மை நிலையிலேருந்து இங்கே வந்ததுனால தான் என்ன இந்த டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 25 நாட்களுக்கு முன்பு என்னை லாரி மோதி கொலை செய்யவும் முயற்சி நடந்தது. அதில் இருந்து நான் உயிர் தப்பியது பெரிய விஷயம் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கார். விஜி சரவணன் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஒரு கட்சிகளும் மாறி மாறி குதிரை பேர குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் இது திமுகவுக்கு எதிராகத்தான் திரும்பும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். காரணம், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது இந்த ஆட்சி 6 மாதம் கூட நீடிக்காது, விரைவில் தேர்தல் நடைபெறும் என கூறியிருந்தார். அதற்கு அடுத்த வாரமே 2 தாவேக எம்எல்ஏக்களை குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக சொல்லப்படும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தலைமறைவாகி உள்ளனர். இது திமுகவுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தாங்க. ஒருவேளை அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டால் இருவரும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது திமுகவுக்கு நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர். ஆக செந்தில் பாலாஜி கைதாகும் நாளுக்காக தாவேக கிடையா கிடந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது திமுகவை ஓட ஓட அரசியலிருந்து துரத்தலாம் என்று தாவேகாவின் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் திமுகவினர் குதிரை பேரம் நடத்தியதை புட்டு புட்டு வைத்து வர, மேலும் அரசியலில் எந்த தண்ணீரையும் ஊற்றினாலும் தீயை அணைக்க முடியாத அரசியல் களமாக மாறியிருக்கு. ஆக எல்லா கட்சியாலும் வெறுக்கப்படும் திமுக திடகாத்தரமாக இதையெல்லாம் தாண்டி நிற்குமா, அல்லது காத்தடிச்சா சாயும் வாழைமரம் போல் வளார்னு விழுந்துருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.